அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்லேருந்து ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்க போது அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஹோம்மேட் க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலான்ட்டு கொத்தமல்லி இலைகளே ஒரு கட்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கட் பண்ணி ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ போடுற இந்த குவான்டிட்டிலாம் ஒரு 4 டேஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த புதினா சட்னி. அதனால் வந்து ஒரு 4-5 புதினா இலைகள், 6 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, கூடவே வந்து 7 பல் பூண்டையுமே ஆட் பண்ணிக்கிட்டு இது கூடவே வந்து 1 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இது கூடவே வந்து 2 ஸ்பூனுக்கு வந்து லெமன் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் வந்து மிளகு வந்து ஒரு 10 மிளகு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து ஐஸ் க்யூபையுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு க்ரீன் சட்னி வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கிறதுக்காக அதையுமே ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் நம்மளுடைய கலர் எப்படி இருக்குது பாருங்கள். ஐஸ் க்யூப் போடும்போது நம்மளுக்கு இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரு பாக்ஸில் மாற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பிரெட் கிராம்ஸோட வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.